அப்ப அவர் சொல்றாரு, பாவம் என்பது வியாதி என்றால் இயேசு யாராம்? பரிகாரியாம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இயேசுவை பார்த்து ஒரு தடவை சொன்னாங்க, நீங்க ஆயக்காரரோடும் பாவிகளோடும் உட்கார்ந்திருக்கிறீர்களே. அவர் சொன்னார், பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவனுக்கு வேண்டியதில்லை. அப்ப அவனை பார்த்து என்ன சொன்னாரு? நோயாளி, பிணியாளி. நான் கொஞ்சம் பழகினேன்னா போதும், அந்த பிணியாளிக்கு நான் பிணையாளி ஆகி அவனை விடுவிச்சா அவன் எல்லாம் சுகமாயிருவாங்க. என்ன சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்து பாவிகள் பிணியாளிக்கு வைத்தியம் தேவை, அதான்ப்பா வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னாரு. என்ன வைத்தியம் பண்ணாருன்னா, அம்பிட்டு ஒரு முழங்கால் பட வச்சு தலைமுடியை குலைச்சிக்கிட்டு இருக்கல. இந்த வெட்டிங் செரமனியில் பொண்ணு மாப்பிள்ளை முன்னாடி வந்தாங்கன்னா ஒரு ஜபத்தை பண்ணி அனுப்பிச்சிடணும். சுற்றி 20 பேர் சுற்றி நின்றுறது. பொதுவான பெந்தேகோஸ்து திருமணம் சுற்றி நின்று முதல் வேலை அப்படி மூச்சு அடைக்கும் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அப்படின்னு சுற்றி நின்று எல்லாரும் கையை வைங்கன்னு. அது அடுத்த கொடுமை. அவங்க கையை வச்சு அந்த தலைமுடியெல்லாம் என்ன செய்யறது? கலைச்சி கையை உள்ளே விட்டு அவன் மாப்பிள்ளை முடியும் குலைச்சி இவன் திரும்பும்போது 2 பேரும் இப்படி எந்திரிக்கிறான், மேக்கப் கலைஞ்சு. அந்த பொண்ணு வந்து ராரா அப்படின்னு நிற்கிது. என்னப்பா ஏன்டாடி அமைதியாக ஒரு ஜபத்தை பண்ணி போக தெரியாது? தலையை வச்சு அரைக்கிறேன். எனக்கு ஜபிக்க வந்தேன், தொடாதன்ட்டேன், பொண்ணே போடுவேன், என் முடியெல்லாம். ஓகே, காட் இஸ் குட். என் நண்புக்குரிய நல்லா கவனிங்க. இயேசு பிணியாளிக்கு அங்கே சுகமாக்கிட்டு இருந்தாரு. என்ன வேலை பார்த்தாரு? தலையில கை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? சார் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. கையை தட்டு. ஆமே. இயேசு பாவியோடு உட்கார்ந்து பழகுவது, அந்த பழக்கம் தான் ட்ரீட்மெண்ட். கையை தட்டுங்க. தேவன் உன்னோடு பழகுவார் என்றால் அந்த பழக்கத்திலே உன் வாழ்க்கை மாறிவிடும். அப்ப அவர் சொல்றாரு, பாவம் என்பது வியாதி என்றால் இயேசு யாராம்? பரிகாரியாம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இப்ப இந்த நியூ கவர்னன்ட்ல பாவத்துக்கு தேவன் நிறைய ட்ரீட்மெண்ட் வச்சிருக்கிறார். ஆனா கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு, பிரமாண போதகர் சமுதாயத்துக்கு தெரிஞ்ச ஒரே ட்ரீட்மெண்ட் என்னன்னா, பயமுறுத்தி பயமுறுத்தி ஒருத்தர் என்ன செய்யறது? ஸ்பூக்கி ட்ரீட்மெண்ட். அதுக்கு பேர் என்ன ட்ரீட்மெண்ட்? ஸ்பூக்கி ட்ரீட்மெண்ட். அதாவது அவனை வந்து மிரட்டி மிரட்டி சுகமாக்க பார்க்கறது. அவன் மிரண்ட உடனே அவன் தம் அடிக்கிற என்ன செய்வான்? பாஸ்ட்டை பார்த்தோன்னு கீழே போட்டு அணைச்சிடுவான். அவ்வளோதான். போன பிறகு வெட்டிப்ப முழு சிகரெட்டை வேஸ்ட் ஆக்கிட்டான். சரி, இன்னொன்று சொல்கிறான் அப்படின்னா இந்த பாஸ்ட்டுக்கு ஒரு திருப்தி. ஆனால் அவனை கிராஸ் பண்ண உடனே அப்படி ஃபுல்லாக அந்த ஆக்ஷன் ஃபிலிமில் பின்னாடி தீ வர மாதிரி இந்த பாஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போது பின்னாடி புகை வரும். கும்முன்னு அப்படி தான் போகிறவர். அது அவருக்கு தெரியாது. ஆனால் அவருக்குள்ள ஒரு திருப்தி, பயல்களை தம் அடிக்கிறேன் நிப்பாட்டிட்டாங்கன்னு. ஏன்னா நீ கிளையோட கிளைகள்ல டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆனால் தேவன் எப்போவுமே ரூட்டோட டீல் பண்ணுறவர். கையை தட்டு.